தனியாக வேற வந்திருக்கேன். ஹலோ பீப்புள், இது வரைக்கும் இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல போயிட்டு நான் வீடியோ எடுத்ததே கிடையாது, அதுவும் தனியா. அதை நான் இன்னைக்கு பண்ண போறேன். ஒரு ஹாண்டட் ஸ்கூலு, வெள்ளைக்காரன் கட்டின ஸ்கூல்னு சொல்றாங்க. இந்த இடம் வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, ஒரு பையன் வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி இன்ஸ்டால வந்து வேக வேகமா ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு போயிட்டான். ஒரு போட்டோ கீழே இந்த மாதிரி இந்த இடத்துக்கிட்ட இருக்கு, அதுவும் அரைகுறையான அட்ரஸ் கொடுத்துட்டு போயிட்டான். அந்த போட்டோ அவ்வளோ ஹாண்டடா இருந்துச்சு. அந்த பில்டிங் அதெல்லாம் ரொம்ப பயமுறுத்துற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அவனை என்னால கான்டாக்டே பண்ண முடியல. அவன் அனுப்புற மெசேஜை கூட என்னால கண்டுபிடிக்க முடியல. இப்போ வரைக்கும் எனக்கு எப்படி இருக்குன்னா, இது உண்மையா அவன் அனுப்புனானா இல்ல அது வந்து என்னோட கனவுல அந்த மாதிரி வந்துச்சான்னு எனக்கு தெரியல. அந்த இடத்துல 3 மாசமா தேடிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் அது கிடைக்கவே இல்லை. சரி, இன்னைக்கு எப்படியாவது அதை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தேடி அலையும் போது வேற ஒண்ணு சிக்கிச்சு. அததான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு மதியானமே போய் அந்த பில்டிங்கை பார்த்துட்டு வந்துட்டோம். ரொம்ப 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 மோசமா இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த இடத்துல போயிட்டு வீடியோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். என்னோட லைஃப்ல நான் ரொம்ப இன்னைக்கு வந்து ஒரு ரிஸ்க் வந்து எடுக்க போறேன். போய் வீடியோ எடுக்கிறது பிரச்சனை. இந்த 2 விஷயம் என் மண்டைக்குள்ள போட்டு கொலாப்ஸ் ஆக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த லட்சத்துல நான் போய் எப்படி வீடியோ பண்ண போறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் பண்ணிதான் ஆகணும். அந்த இடத்துல போய் வீடியோ எடுக்கிறது எவ்வளவு பெரிய ரிஸ்க் அப்படின்ற விஷயத்த இப்போ ஒரு ஆடியோ பிளே பண்ற கேளுங்க. வந்தா பிரச்சனை இல்ல, நைட்டு வந்தா கேஸ் கிடைக்காது பாருங்க. அதனால வந்தா தேவையில்லாத போட்டு உங்களை போட்டு உடனே 80% வரமாட்டாங்க. வந்தா ஏதாவது பிரச்சனை ஆகுமா, இல்ல நாங்க யூடியூப் சேனல்னு சொன்னா விட்டுருவாங்களா? அது நீங்க பேசுறதுதான். இப்போ போட்டோவே எடுக்க கூடாதுன்னு சொல்லி கேஸ் போட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப ரிஸ்க் பண்ணுவாங்க. எதுக்கோ பண்ண போயிட்டு அவங்கள்ட்ட போய் நீங்க நின்றுக்கிட்டு காசு கட்டிக்கிட்டு டைம் வேஸ்ட். சரி, தேங்க்யூ. கேட்டிங்களா, கோஸ்ட் வீடியோ எடுக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. கேஸ் கிடைக்கலாம், இங்கே வரவங்களை வந்து செஞ்சிருவாங்களாம். கோஸ்ட் மூலியமா பிரச்சனை வரத விட இது மூலியமா வர பிரச்சனை தான் ரொம்ப ரொம்ப அதிகம். அதான் வந்து எந்த அளவுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும்னு தெரியல. உங்களுக்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆனால் இங்கே நைட்டு வந்து என்ன வச்சுக்கோங்களேன், பயங்கரமான ஒரு ஹாண்டட் பிளேஸ். இது எப்படா வருவோம் அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே கொட்டிக்குது. பகல்லே நாங்க வந்து இதுக்கு மேல போவேன்னா ஒரு 2-3 பில்டிங்கை மட்டும் கவர் பண்ணிட்டு நாங்க வந்துட்டோம். நைட் எப்படி போய் எடுக்க போறேன்னு தெரியல. என் கூட யாராவது வந்தா நல்லா வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் நான் மட்டும் தான் போறேன். எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டு வரேன். என் கூட இன்னைக்கு வந்திருந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உள்ள நைட்டு வர மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி இடம்லாம் புதுசு. ஸோ அவங்கள கூட்டிட்டு போய் ரிஸ்க் எடுக்க விரும்பல. நான் மட்டும் ஜாலியா போயிட்டு ஜாலியா வீடியோ எடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் இந்த இடத்தோட ஸ்டோரி எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. பட் நான் இந்த வீடியோல அந்த இடத்தோட ஸ்டோரி சொல்ல போறது இல்ல. ஏன்னா எனக்கே முழுசா தெரியல. முழுசா தெரியாம அறகுறையா எதனா உளறி வைக்க கூடாது அப்படின்றனால அதை நான் தள்ளி வைக்கிறேன். லெட்ஸ் கெட் டு தி அட்வென்ச்சர். போயிட்டு வரேன். மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்துட்டேன் நேரத்துல. ஆக்சுவலா ஒரு வெள்ளைக்கார கட்டின பில்டிங் அப்படின்னு சொன்னாங்க. சுத்தமா மனசே இல்லை வர்றதுக்கு. ரொம்ப ரொம்ப மோசமான இடம் இது. ஆக்சுவலா உங்களுக்கு என்னால் இந்த இடத்துல இருந்து கதை சொல்றதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை சத்தியமா. நான் வீடியோ எடுத்துட்டு நான் வேகமா போயிட்டு ஆக்சுவலா உங்களுக்கு வீட்லயே நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், சொல்ல வேண்டியதெல்லாம். ஹலோ பீப்புள், ரெக்கார்ட் ஆகுதா? இன்னைக்கு வந்து ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப என்னோட லைஃப்ல நான் எடுத்த ஒரு மிகப்பெரிய ரிஸ்க். எனக்கு அவ்வளோ பயமா இருக்குது. தனியாக தான் வந்திருக்கேன். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம், வழியை மறந்துடுவேன்.
இது வந்து ரொம்ப 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 பெரிய ஸ்கூலு, பல வருஷமா யூஸ் பண்ணாத ஸ்கூலுங்க. பாருங்க விளையாட்டு ஜாமான்லாம் இருக்கு. ஸ்கூலோட நிலைமெல்லாம் இப்படி இருக்குது. ஆனால் இருந்தாலும் இன்னும் அந்த காலத்தில் எழுதுன இன்னும் எதுவுமே இந்த இடத்துல அழியாமல் இருக்குது. இதெல்லாம் நீங்களே படித்து பார்த்துக்கோங்க, எனக்கு படிக்கிறதுக்கு இங்கே டைம் இல்லை. சத்தியமும் ஒரு விட போய் என்னச்சு சொல்றது, யாரோ அந்த இடத்துல நிக்கிற மாதிரியே இருக்கு. ஒரு செகண்ட் எனக்கு உக்கிரே போயிருச்சு. இதெல்லாம் கெட்ட வார்த்தை தான். இது நான் வந்து காட்டா இங்க என்ன இருக்குன்னு அதை வந்து உங்களுக்கு காமிச்சுதான் ஆகணும், தப்பா எடுத்துக்காதீங்க. யார் எழுதி வச்சிருக்கான்னு தெரியல. அந்த இடத்துல யாரோ நின்றாங்க. அது வேற எதனா கூட இருக்கலாம், பட் ஆனால் ஒரு மனுஷனோட உருவத்தில் ஒரு லேடி வந்து நின்ற மாதிரியே இருந்துச்சு. அது கோஸ்ட் எல்லாம் வேற ஏதாவது பிரமையா கூட இருக்கலாம். ஆனால் நான் மேலே ரூஃப்லாம் பாருங்களேன், உங்களுக்கு தெரியும் அந்த பழைய காலத்து இதுன்ட்டு. உங்களுக்கு கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ எந்த செருப்போ வா வா அப்படின்ற மாதிரி எனக்கு கேட்டுச்சு. ஏதோ ஒரு வேர்டு, எனக்கு என்ன வேர்டுன்னு கரெக்டாக எனக்கு சொல்ல தெரில. உங்களுக்கு என்ன கேட்டுச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் எங்கிட்ட வந்தேன்னு தெரில. அநேகமாக இப்படி வந்து இப்படி போய் அப்படி போகும். ஐயோ, இந்த பன்னி பயிலுக்கு வேற வர சொன்னா வந்து தொலைய மாட்டேறானுங்க. நான் சத்தியமா சொல்றேன், என்னோட உடம்பு இப்போ உச்சந்தலையில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் அப்படி ஷாக் அடிச்சிட்டு இருக்கு. ஏன்னா இங்க பாருங்க, என் முடிய பாருங்க, எல்லாம் அப்படியே நட்டுக்கிட்டு நிக்குது. அவ்வளவு ஷாக்ல இருக்கேன் நான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல தனியா வந்து வீடியோ பண்றது காட்டா எங்க போட்டு வச்சிருக்காங்க, என்னன்னு தெரியல. சந்தியா 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 ஏதோ ஒரு உருவம் இருக்குது. இது என்ன உருவம்னு உங்களுக்கு தோணுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல ஏதோ எனக்கு ஒரு பிரம்மா வந்துச்சு, ஒரு பிரம்மா வந்துச்சு. என் பின்னாடியே யாரோ வர மாதிரியே இருக்கு. இந்த இடத்துல தான் நான் ஃபர்ஸ்ட் அந்த உருவத்தை பார்த்து பயந்தது. இதே பிளேஸ். ஆக்சுவலாக இது பாத்ரூம்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கிறது. ஐயோ, கோச்சுக்காதீங்க, நான் வந்துட்டு ரொம்ப நேரம் இந்த இடத்துல இன்னைக்கு வீடியோ எடுக்க போகிறது இல்லை. வேகமாக எடுத்துட்டு நான் இந்த இடத்த விட்டு கிளம்பணும். இந்த இடமும் ரொம்ப ரொம்ப பெருசு. ரொம்ப நேரம் இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இங்கே ஆக்சுவலாக அலோடு கிடையாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரில. ப்ராப்பர் பர்மிஷனோட இன்னொரு நாள்
இங்கே வந்து வச்சு செய்யலாம். தனியாக வேற வந்திருக்கேன். ஐயோ, எதை பார்த்தாலும் பயமாக இருக்குது. இதை கங்கிட்டு நான் போக விரும்பல. திருப்பி நான் ஒரு தடவை சுடுகாட்டில் சவுண்டு எங்கிட்டலாம் கேட்குதோ அந்த சைட்லாம் போனேன். ஆனால் இன்றைக்கி நான் அதை பண்ண போகிறதில்ல. எனக்கு இன்னும் நல்ல நீண்ட ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தையாக அந்த இடத்துல எழுதி வச்சுருக்கானுங்க. ரொம்ப இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இங்கே நிறையா நடக்கும் போல இருக்கு. இங்கே பாருங்கள், வேறுபாட்டில். ஆனால் சமீப காலத்தில் இங்கே வந்துட்டு போனதுக்கான அறிகுறி இந்த இடத்துல எதுவுமே இல்லை. ஐயோ வழி எங்கிட்டு தெரியலையே. முட்டு சுண்டு வந்துருச்சு. இங்கிட்டு தான் பண்ணுமா? ஏதோ ஒன்று கிராஸ் ஆச்சு. தெரியுதா உங்களுக்கு? வவ்வால் பறந்துட்டு இருக்கு. இந்த வீடியோலாம் நீங்கள் எப்படி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரில. ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. இவ்வளோ ரிஸ்க்லாம் என் லைஃப்பில் நான் எடுப்பேன்னு சத்தியமாக நினச்சி பார்க்கல. எனக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, இங்கேருந்து கீழே உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே அந்த எர்த்தடிக்கும்ல, எதனா ஒன்று தெரியாமல் கை வச்சிட்டோம், அந்த மாதிரி எர்த்து மாதிரி பாடி ஃபுல்லாக அப்படியே வைப்ரேஷன்லேயே இருக்குது. அது எப்படி எனக்கு கன்வே பண்ணுறதுன்னு தெரில. இது சடனாக காத்திருக்குது. பாருங்க, மரம்லாம் அடுத்து திடீர்னுட்டு. ஓகே, இங்கே யாரோ வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே யாராவது இருக்கீங்களா? ரொம்ப அமைதியாக இருக்கு. யாராவது இங்கே இருக்கீங்களா? உங்களை பார்க்கறதுக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். உங்களுக்கு என்கிட்ட எதனா பேசணும்னா நீங்க பேசலாம் உடனே. இந்த ரூம் ரொம்ப டேமேஜா இருக்கு. ரொம்ப ரொம்ப டேமேஜா இருக்கு. ஓ மை காட், என்னமோ வந்து விழுவுதுங்கன்னு. என் வாய்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டதுக்கும் இன்னைக்கு நீங்கள் கேட்கறதுக்கும் என் வாய்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். அது தயவு செஞ்சு அப்போ எடுத்துக்காதீங்க. நான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்கேன். 2-3 பதட்டம் இருக்குது. அது உங்களுக்கு நீங்களே யோசிச்சு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அங்கே ஏதோ மூட்டை மாதிரி இருக்குது. ஏதோ ஒளிவி இருக்கு பாருங்க, என்னமோ ஒளிவி இருக்கு. பாருங்க, இப்ப என்ன பிரச்சனைனா, நான் எங்கிட்டு போகணுன்றதே மறந்துட்டு நான் பாட்டுக்கு சுத்திட்டு இருக்கிறேன் உள்ள. இது ரொம்ப பெரிய பில்டிங்கு. ஆக்சுவலா இங்க பாருங்க, கபோர்ட். வீடியோ கட் ஆயிடுச்சு. என்ன கருமாச்சுன்னு தெரியல. இருக்கிற கட்டுப்பில் இது வேற. வீடியோ கட் ஆயிடுச்சு. எடுத்துட்டு இருக்கும்போது வீடியோ கட் ஆயிடுச்சு. ஐயோ, சத்தியமா எக்ஸ்ட்ரீம் பதட்டத்தில் இருக்கேன். சான்ஸே இல்லை. அப்படி ஒரு ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கேன். இவ்வளோ பயந்ததே இல்லை நான் எந்த ஒரு வீடியோலையுமே. வெளியில சவுண்டு கேட்குது. யாராவது இங்க இருந்தீங்கன்னா என்கிட்ட பேசலாம். ஒரு ரூமை பார்க்கும்போது பயமா இருக்குது. யாராவது இங்க இருந்தீங்கன்னா என்கிட்ட நீங்க பேசலாம். யாராவது இங்க இருந்தீங்கன்னா என்கிட்ட பேசலாம். இந்த ரூம்ல இருந்து தான் சவுண்ட் வந்துச்சு. லைட் பவர் வேற குறைஞ்சிருச்சு. ஃபுல் சார்ஜ் போட்டுட்டு இருந்தேன். 1/2 hour தான் ஆயிருக்கும் உள்ள வந்து. அதுக்குள்ள யாராவது இங்க இருக்கீங்களா?
ஓகே, பவர் வந்துருச்சு. திருப்பி பாருங்க எவ்வளவு பவர் ஏறிது. யாரோ பேசி கல்லு யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்கு. எங்கிட்டு போனாலும் போய்கிட்டே இருக்குங்க. எங்கிட்டு போறதுன்னு எனக்கு சத்தியமா மறந்துட்டேங்க. யாராச்சும் இருக்கீங்களா? தயவு செஞ்சு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கேட்டுச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரோ இங்க இருக்கீங்கன்னு தெரியுது. யாருன்னு எதனா பேசணும்னா நீங்க என்கிட்ட பேசலாம். ஏதோ ஏஎம்னு போட்டிருக்கு. இது வந்து கிளாஸ் ரூம். சரி ஓகே, நான் வெளியே போறதுக்கு ட்ரை பண்றேன். காத்தடிக்குது திரும்ப. உங்களுக்கு தெரியுதா? ரொம்ப காத்தடிக்குது. எந்த சைடு வெளியே போனோம்னே தெரியலையே. ஐயோயோ, இந்த சைட்ல நான் வரவே இல்லை. நான் எங்க போயிட்டு இருக்கேன் இப்ப? ஆனா இங்க ஏதோ இருக்கு, அது மட்டும் என்னால சொல்ல முடியுது. ஏதோ கிராஸ் ஆன மாதிரி இருந்துச்சுல இப்போ அங்கண்ணே. எப்படி எங்கிட்ட வெளியே போகணும்? ஓகே, அந்த இடத்துல இருந்து கிளம்புறேன். இன்னைக்கு வந்துட்டு இங்கே ஏதோ ஒன்று கிராஸ் ஆச்சு இப்போ. ஆனால் உங்களுக்கு பிளர்ராக இருக்கு கேமரா. கர்மா தெரியல. இந்த இடத்துல எனக்கு இப்ப ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு. இந்த இடத்துல வண்டி எடு. ஏறு ஏறு டக்குன்னு. ஏய் போ போ போ. வாங்கடா, அங்கிட்டு போய் பேசிக்கலாம்டா. வேற எங்கேயாவது போய் எங்கிட்டாவது போய் நின்று
கையில ஷாக் அடிச்சிருச்சுடா, சரியான சவுண்டு. நான் வந்துட்டு இருக்கேன், சரி கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டு எனக்கு அங்க வழி தரல. ஏதோ என்னமோ வளரிட்டு இருக்கேன்ல நான். அங்கிட்டு போய் சரியா பேசிக்கலாம். அதான் சாக்கடிக்கவும் எனக்கு அப்படியே தூக்கி வரி போட்டுருச்சு. ஐயோ அப்படின்ட்டு. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, கரெக்டா அது 2வது ஷாக் அடிச்சு நான் ரொம்ப பயப்படும் போது கரெக்டா இந்த வெளியே போற டோர் கிட்ட வந்து நின்றுட்டு இருந்தேன். நான் உங்களுக்கு அங்கிட்டு போய் வேற எங்கிட்ட போய் நின்று பேசுறேன் இதை பத்தி. ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. வரேன். ஒரு மாதிரி ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஷாக்கு இல்லை, எர்த்து சம்திங் ஏதோ அது வந்து எனக்கு கன்வே பண்ண தரல எப்படின்ட்டு. அடுத்த வீடியோவில் என்ன ஆச்சுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். திருப்பி அந்த இடத்துக்கு போய் வீடியோ பண்ணணுமா வேணாமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மோசமான விஷயம்லாம் நடந்துச்சுல. போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த அளவுக்கு பயப்படுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கரமாக பயந்துட்டேன். ஏன்னா ரிட்டன் வரணும்னு நினைச்சோம். நான் திரும்பி ஒரே இடமே பார்த்த மாதிரி இருக்கு. பட் ஒரே இடம் கிடையாது. ஒரே இடமே பார்த்த மாதிரி தான் இருக்கு, ஆனா ஒரு இடம் கிடையாது. அது ஷாக் அடிச்சோன்னா ரொம்ப பயந்துட்டேன். கரெக்டா அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு அந்த எக்ஸிட் இருந்துச்சு. இந்த இடத்துல இன்னொரு நாள் ப்ராப்பர் பர்மிஷனோட போய் வச்சு செய்யலாம் சீக்கிரமா. சைனிங் ஆஃப். அப்புறம் இந்த சைடு 2 வீடியோஸ் இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி அடுத்த வீடியோ பாருங்க. இங்க சேனலோட பிக் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி சேனல் விசிட் பண்ணுங்க. பாய்.